السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: اليد العليا خير من اليد السفلى، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ்வுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானான். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா எனும் இறையச்சத்தை நமது இலக்காக ஆக்கிக் கொள்வதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானார். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பயிலரங்கத்தினுடைய மதிப்புமிக்கு தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட மாநகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய நிர்வாகிகளை, உலமாக்களை, ஜக்காத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. ஜக்காத் என்று சொன்னாலே அது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்கிற பொழுது பொதுவாக அது குறைந்து போய்விடுமோ என்கிற சிந்தனை வரும். நம்முடைய கையில் இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது குறைந்து போய்விடுமோ என்கிற சிந்தனை தான். அதனால்தான் ஜக்காத்துன்னு சொன்னாலே பல செல்வந்தர்கள் அதில் ஆர்வம் காட்டினாலும் சிலர் அதை பற்றி யோசிப்பார்கள், எப்படியாவது ஜக்காத் கொடுக்காமல் இருப்பதற்கு வழி இருக்கிறதா என்கிற சிந்தனையெல்லாம் வரும். ஆனால் உண்மையில் இந்த ஜக்காத்தினுடைய அமல் இருக்கிறது, அது நம்முடைய பொருளாதாரத்தை குறைப்பதற்கானதாக அல்ல, பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான ஒரு வழி. அல்லாஹு தஆலா இந்த பொருளாதாரத்தை ஜக்காத்தின் மூலமாக, சதகாத்தின் மூலமாக வளர்க்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா வட்டியை அளிக்கிறான். வயபி சதகாத், சதகாத்தை வளர்க்கிறான். அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வழியும் கூட. நம்முடைய செல்வத்தை பாதுகாப்பதற்காக எவ்வளோ பெரிய முயற்சிகளை செய்கிறோம், அதை பத்திரமாக வைக்கிறோம், பாதுகாப்பு பெட்டகங்களை கொண்டு போய் வைக்கிறோம், அதை பேங்க் அக்கௌண்டிலே போட்டு வைத்திருக்கிறோம், அதை பாதுகாப்பதற்காக. அதே போன்று வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய கடைகளை, அது ஜவுளி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், அதை பாதுகாப்பதற்காக 7-8 பூட்டுகளை போட்டு பாதுகாப்பார்கள். ஏனென்று சொன்னால் கண்டிப்பாக பாதுகாக்கவும் வேண்டும், அத்தோடு இரவு முழுக்க செக்யூரிட்டியும் அதற்காக இருக்கும். ஆனால் ஜக்காத்தின் மூலமாக மானசீகமான பாதுகாப்பை எல்லாம் கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாகவே சொல்லுவார்கள். ஃபஹரிஸு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், ஜக்காத்தை கொண்டு உங்களுடைய செல்வங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பொருளாதாரம் அழிந்து போகிறது என்று சொன்னால் அது ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பதன் மூலமாகத்தான். மாசலிஃப மானுன் ஃபீ பர்ரின் வலா பஹரின் இல்லா பிமன்இ ஜக்காத், யார் ஜக்காத்தை தடுத்துக் கொள்வதன் மூலமாகத்தான்
இந்த செல்வங்கள் கடல் திடல் அத்தனை இடங்களிலும் தண்ணீரில் மூழ்கியோ நெருப்பில் பொசுங்கியோ அல்லது வேறேதும் பல வழிகளில் அது அழிந்து போகிறது. அது பாதுகாப்பதற்கான நிலை மானசீகமாக அல்லாஹ் பாதுகாக்கிறான், வெளிப்படையாக பாதுகாக்கிறான். அதை பாதுகாத்து வளரச் செய்கிறான் இந்த ஜக்காத்தின் மூலமாக. அதே சமயத்தில் ஜக்காத்தை நாம் எவ்வாறாக விளங்கி இருக்கிறோம், மக்களுக்கு நாம் அதை எடுத்து சொல்லும் பொழுது ஜக்காத் எந்த அமலாக இருந்தாலும் அதில் 2 தன்மைகள் இருக்கணும். ஒன்று அல் இஹ்லாஸ், இன்னொன்று அல் இஸாபா. அல் இஹ்லாஸ் மன தூய்மையாக அல்லாஹ்வுக்காக மட்டுமே அந்த அமல் செய்யப்பட வேண்டும். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இன்ன பிற அமல்களாக இருக்கட்டும். அதே போன்று இரண்டாவதாக அல் இஸாபா, அது சரியானதாக இருக்கணும், மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைப்படியாக இருக்கணும். கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது, ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. அது கரெக்டாக நடக்குதா? ஒவ்வொரு தொழுகையும் 4 ரக்காத்து, ஒருத்தர் 5 ரக்காத்தாக தொழுதாரு, ஒரு ரக்காத்து எக்ஸ்ட்ரா தான் தொழுதோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? அது ஒரு ரக்காத்து கூடுதல் தான், ஆனாலும் தொழுகை பத்தாதாயிரும். 5 ரக்காத்து தொழுதா திரும்பவும் தொழுகை மீட்டு தொழ வேண்டியிருக்கும். அப்போ முறை தவறுனதுனால அமல் பத்தாதாயிரும். அப்போ அமல் செய்வதற்கு இஹ்லாஸும் அவசியம், இஸாபத்தும் அவசியம். ஜக்காத்தினுடைய விஷயத்தில் பொதுவாக பல இடங்களில் இப்படி ஒரு கண்ணோட்டம் உண்டு. வீட்டுக்கு வர்றாங்க மிஸ்கீன்கள், கடைகளுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறோம், உதவி செய்கிறோம். அல்லது ரமதான் காலத்தில் ஏழைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், சேலைகள் வாங்கி கொடுக்குறோம், ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏழைகளுக்கு வீட்டில் உணவு கொடுக்குறோம். இது மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு எங்களுடைய ஜக்காத்துடைய கடமை முடிந்து போய்விட்டது அப்படின்னு நினைக்க முடியாது. ஜக்காத்தினுடைய கடமை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நிபந்தனைகளின்படி அந்த ஜக்காத்தை நாம் செலுத்தி இருக்கிறோமா? ஜக்காத் எந்தெந்த பொருளில் கடமையாகும், எப்பொழுது கடமையாகும், எவ்வளவு கடமையாகும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, அதற்கான நிபந்தனைகள் என்ன, இதையெல்லாம் தெளிவாக விளங்கி உணர்ந்து அந்த அமலை செய்யும் பொழுதுதான் அந்த ஜக்காத்தினுடைய கடமையை செய்தவர்களாக நாம் ஆக முடியும்.